ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஏ ட்ரேடர் பேசுகிறேன். நியூ எப்படி போச்சு? எல்லாருக்கும் நல்லபடியாக போயிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, ஒரு லாஸ்ட் ஒரு 4 டேஸாக நம்ம வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து இந்த நியூ இயர் டைமில் ஒரு பிக் கரெக்ஷன் நடக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஒரு அப்டேட் கொடுக்கல. கரெக்ஷன்ஸ் வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து கொடுக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து வேறு வேறு டைரெக்ஷனில் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கிறது ஆப்ஷன்ஸில் உள்ள எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் தான் ட்ரேட் அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கான அப்டேட் வந்து அதாவது நமக்கு நாளைக்கான அப்டேட் வந்து நம்ம இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையும் பார்த்துக்கலாம். மார்க்கெட்டில் இப்போது பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். அதாவது ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான் இன்னையோட புல் பேக். ஆக்சுவலி மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஃபுல் பண்ணி விட்ருக்கான். ஓகேங்களா? 543 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து புல் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? புல் பண்ணியிருக்கான். காரணம் என்னென்னா, இது நேற்றோட ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணுற பாருங்கள். இந்த பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லைனில் வந்து நின்றுட்டான். இந்த ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டட் ஆகிட்டு வந்து நின்றுட்டான். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி நடந்தது. சரி, ஓகே. இப்போ அது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாளைக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ரிஜெக்ஷன் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன பண்ணுவான்னா திரும்ப வந்து ஒரு கரெக்ஷனுக்கு கீழே வருவோம். ஓகேங்களா? இங்கேருந்து கரெக்ஷனுக்கு கீழே வந்து திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து திரும்ப வந்து எடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்போம். எங்கே அப்படின்னா 47,960 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு திரும்ப சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இப்போது இதில் விக்ஸ் வச்சு வந்திருக்கான். ஸோ திடீர்னு ஒரு கேப் அப் மார்க்கெட் இந்த புல் பேக் ஆகியிருக்கான்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கேப் அப் ஆகிட்டு திரும்ப இங்கேருந்து ரிஜெக்ஷன் வருவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து மார்க்கெட்டோட மூவ்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே எண்ணம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் கீழே எண்ணம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, மார்க்கெட்டோட இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல் இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு பெரிய மேஜர் சப்போர்ட் லெவல். இந்த லெவல் தான். ஓகேங்களா? இந்த லெவல் தான் வந்து சப்போர்ட் லெவல். இதுலேருந்து எடுத்ததுன்னா திரும்ப பாருங்கள், இந்த இடத்துல வந்து பாருங்கள் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பெரிய புல் பேக் கொடுத்துருக்கானா. ஸோ அதே போல் இந்த இடத்துக்கு வந்தானா திரும்ப ஒரு 47,480 வந்து வந்தானா திரும்ப ஒரு புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம நிஃப்டி 50 பார்த்துருவோம். ஓகே, நிஃப்டி 50ல் நமக்கு இன்றைக்கி 2 பேருமே ஒரே டைரெக்ஷனில் பண்ணானுங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டு இன்றைக்கி 2 பேரும் ஒரே டைரெக்ஷனில் மூவ் பண்ணானுங்க. ஆனால் இவன் எவ்வளோக்கு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னா, இவன் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் தான் புல் பேக் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? அவனால் முடியல, அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் முடியல. ஏன்னா இது மேஜர் ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அதை வந்து 21,680 இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து திரும்ப ஒரு டவுன்வர்ஸ் வரலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் கொடுத்தான் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப இதை வந்து இங்கேருந்து புல் பண்ணி மார்க்கெட் வந்து 21,780 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் கொடுக்கல, திரும்ப அவன் பேரிஸ் மொமெண்டம் கொடுக்குறான், உள்ள சேனல் அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகிறான் அப்படின்னா இவனும் வந்து கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பர்சனலாக நான் ஷேர் பண்ணுவேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்தாலும் இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் ஜோன் மார்க் பண்ணியிருக்கல, இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கேப்பை போனாலும் அப்படியே வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே போகணும், அதாவது 21,745 இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம ஒரு பை மூமெண்ட்டை வந்து பார்க்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலை அவன் உடைச்சிருவான். ஸோ உடச்சானா இதுலேருந்து புல் பேக் அடிச்சானா இங்கே பெரிய ரெசிஸ்டன்ட்டில் மேலே போயிடுவான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video, bro. Bye, bro.